என்னன்னா பேக்கு மடிக்கிட்டு ஜாக்கிங் வர்றதானே பார்க்குறீங்க. ஒர்க்கு ப்ளஸ் ஒர்க் அவுட் ரெண்டையும் சேர்ந்து பண்ண போகிறோம். நமக்கு இன்றைக்கி ஆயில் டெலிவரி வந்து ஜாக்கிங் போய் டெலிவரி கொடுக்குறோம். முன்னாடி பேக்கில் ஆயில் இருக்கனால கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. வெயில் வேற மண்டையாக உடக்குது. நமக்கு இதில் இன்னொரு என்ன ப்ளஸ்னா ரெண்டு பேர் நமக்கு இன்னைக்கு ஆர்டரு. 2 பேருமே கொஞ்சம் பக்கத்தில் என்ஜிஓ காலனியில் பக்கத்தில் தான். அதனால் நம்ம ஜாக்கிங் போகிற மாதிரி ஆச்சு, டெலிவரி பண்ண மாதிரி ஆயிடுச்சு. கோயிலூர்லேருந்து அப்படியே ஹைவே வழியாக வந்து இப்போ நம்ம செல்லப்பன் ஸ்கூலை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். எல்லாம் பார்த்துட்டே போகிறாங்க. 1000 பேர் பார்த்தாலும் நம்மளோட முயற்சியை மட்டும் விடக்கூடாது. தெரியுதுங்களா செல்லப்பன் ஸ்கூலு? ஸோ போய்க்கிருக்கோம். அப்படியே ஓடும்போது வீடியோ எடுத்தால் இலக்கிறதுக்கு பேச முடியல. நான் கொஞ்சம் இழப்புனோடனே பேசிக்கிட்டு கொஞ்சம் ஆர்வக்கலாரில் நம்ம வந்து டெலிவரி கொடுக்க ஜாக்கிங்லேயே வந்துட்டோம். திருப்பி நம்ம டெலிவரி கொடுத்துட்டு திருப்பி நம்ம ஜாக்கிங்லேயே திருப்பி வீட்டுக்கு போகணும் கோயிலூருக்கு. அதுதான் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்குது. பார்ப்போம். கஸ்டமர்னால் ஃபோனை பிக்கப் பண்ணல. இன்னொரு கஸ்டமர் நமக்கு இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், வாங்கிக்கிறேன் நான். ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த கேப்பில் ஃபோன் பண்ணுறாங்க. வண்டியில் வருது, இன்றைக்கி ஜாக்கிங் வந்துக்கிறீங்க. பாய். நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமர் இன்னும் கால் பண்ணல. ஸோ பாப்பா வெயிட் பண்ணுவோம். நெய் கொடுத்தாச்சு, அடுத்து ஆயில் கொடுக்கணும். சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து அவங்க பாட்டி டெலிவரி பண்ணிட்டாங்க. அவங்க வந்து புது கஸ்டமர், அதனால் நமக்கு எந்த வீடுன்னு தெரியலை. ஸோ டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் அடுத்த டெலிவரி ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து யூகேயில் நமக்கு டெலிவரி கேட்டாங்க. பட் நம்ம ஆயில் ப்ராடக்ட் வந்து எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ பார்ப்போம். ஸோ யூகே, கனடா இந்த சைடில் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் மரச்செக்கு எண்ணெய்கள் சேல்ஸ் பண்ணுறாங்களா, என்ன ரேட்டு, அந்த மாதிரி தெரிஞ்சால் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த டெலிவரி ஆரம்பிப்போம். வைரவ ஸ்கூல் நல்லா என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி இருக்குது. இது ஆப்போசிட்டில் உள்ள ஃபுட் கடையில் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நேரம் சுத்தம் சொல்கிறோம். ஸோ காரைக்குள்ளே உள்ள எல்லா குப்பையும் வந்து சேர இடம் இந்த ஒரு இடம் தான். ஸோ எல்லோரும் வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டம்தாங்க. ஃபைனலி நம்ம வந்து 2 கஸ்டமருக்கும் டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ பேக் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஐ மீன் இந்த பேக் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஜக்கிங் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இப்போ லாஸ்ட்டு டெலிவரி முடிஞ்ச லொக்கேஷன் வந்து நம்மளோட வீடு வரைய நமக்கு வரக்கூடிய நம்ம என்ன கடை தான் நம்ம வீடு. ஸோ அங்கே வரைய லொக்கேஷன் பார்த்தா 5 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. 5 + 5 = 10. 10 கிலோமீட்டர் நம்ம ஜாக்கிங் போகிறோம் கைஸ். நம்ம நினச்சா நமக்கே பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்கே. ஜூஸ் குடிக்கலாம் பார்த்தேன், பட் பழமுதிர் சோலை வந்து க்ளோஸில் இருக்குது. அடுத்த கடை பார்ப்போம். பட் இந்த சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி உள்ளவங்க வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வர பாருங்கள். தமிழ்நாட்டில் வணிகத்தை மென்மேலும் மேம்படுத்துவோம். நான் தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறதுக்கு முக்கியமான காரணமே என்னோடய வாடிக்கையாளரான வீடியோ பார்க்குற நீங்கள் தான். ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி மாதம் என்னை நம்பி என்ன வாங்குறதுனால தான் நான் வந்து உள்ளூரில் இருக்கேன். இல்லைனா நானும் கண்டிப்பாக வெளியூர் போக வேண்டிய ஆள் தான். சிங்கிள் பேரண்ட்டோட வழி வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே தெரியும். ஃபாரின் போக வேண்டியிருந்தால் தான் எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து சொன்னாங்க, நம்ம கண்டிப்பாக ஆயில் பிஸ்னஸ் பண்ணணும்னா அந்த ஒரு குறிக்கோளை வச்சு தான் ஆயில் பிஸ்னஸ் நான் பண்ணிக்கிறேன். வளரும், சீக்கிரமாக வளரும். டெலிவரி முடிச்சாச்சு. நானும் குடிக்காமல் போகலாம் பார்த்தேன், அடிக்கிற வெயிலுக்கு முடியல. என்ன டெலிவரி பண்ண வந்தேன்? நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், ஆமாம் எல்லாம் செக்கில் ஆட்டி கொடுக்குறோம். எண்ணெய், நெய், நாட்டுக்கோழி முட்டை. அப்படியே நம்ம ஃப்ரெண்டு வந்தாங்க, ஃப்ரெண்டுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். என்ன பற்றி பொண்ணு கிடைக்கிறதுல பொண்ணை பாருங்க. பொண்ணா போஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க? அந்த ஒரு காமெடி, மாப்பிள்ளை ரெடியே 6 மாதம் ஆகுது அப்படிம்பால, அந்த காமெடியை சொல்கிறேன். பொண்ணு தான் ரெடி இல்லை.
எங்கே பாட்டி உள்ளூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு எவன் பொண்ணு கொடுக்குறான்? அப்படி இல்லை இல்லை குடிக்காம இருந்தா எவன் நல்லவங்க. ஆமாம். அந்த மாதிரி அடிச்சு கோயிலூர் ஹைவே வந்து காரைக்குடிக்கு போகிறதுக்கு வந்துட்டோம். ஹைக்கிங்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் பாஸ், அதுவும் வெயில் பயணமாக இருக்குது.